ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சிந்தி ஸ்டாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்துட்டு எல்லா இளைஞர்கள், இல்ல எல்லாருமே வந்துட்டு என்ன நினைக்கிறோம்னா, யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, "இந்த காரியம் வந்துட்டு உன்னால முடியாது. இத செய்ய முடியாது." அப்படின்னு சொன்னோம்னா, அத வந்துட்டு ஆமா, அத வந்துட்டு ஒத்துக்கிட்டு, "என்னால இது முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. ஆனாலும் அதெல்லாம் அப்படியே இல்லங்க. எல்லாருனாலயும் எல்லாருமே முடியும். ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்கனால, அவங்கனால சாதிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறப்ப, நம்மனால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம எந்த ஒரு செயலையும் செஞ்சோம்னாலும், நடக்காதுங்கிற காரியமும், முடியாதுங்கிற ஒரு காரியத்தையும் நம்மனால கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு நம்மனால செய்ய முடியும். அதுக்கு வந்துட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணமா நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு அழகிய கிராமத்திற்கு ஒரு முனிவர் வந்துட்டு வந்திருக்காரு. அவரு வந்துட்டு ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்தடியில அமர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அங்கிட்டு, இங்கிட்டு போயிட்டு வர்றாங்க. ஆனா யாருமே அவர வந்துட்டு கண்டுக்கவே இல்ல. அப்ப முனிவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, கோபத்துல வந்துட்டு சாபமிடுறாரு. இந்த ஊருக்கு வந்துட்டு 50 வருடங்களுக்கு வந்துட்டு மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து சாபம் போடுறாரு. இத கேள்விப்பட்ட அனைவரும் வந்துட்டு கவலையோட வந்துட்டு வந்துட்டு வந்து மரத்தடியில உட்கார்ந்திருந்த முனிவர்ட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, "இந்த சாபத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இத கவனிச்சுக்கிட்டு இருந்த பரந்தாமன் என்ன செய்றாருன்னா, அவரு வந்துட்டு சங்கு ஊதுனா தான் வந்துட்டு மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போ வந்துட்டு இன்னும் 50 வருஷங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பே இல்ல. அப்பனா இனி சங்குக்கு வந்துட்டு ஓய்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தாமன் என்ன செய்றாருன்னா, அந்த சங்க வந்துட்டு வச்சுட்டாரு. அப்ப வந்துட்டு ஒரே ஒரு உழவன் மட்டும் வந்துட்டு கலப்பைய கொண்டுட்டு போய் டெய்லி வயலுக்கு போயிட்டு உழுதுட்டே வர்றான். அப்ப வந்து எல்லாருமே அவன வந்துட்டு பாவமா பார்க்குறாங்க. "ஏன் இப்படி 50 வருஷத்துக்கு நீ மழையே பெய்யாது. ஏன் இந்த உழவர் மட்டும் போய் போய் செய்றானே?" அப்படின்ட்டு அவன்ட்டயே கேட்குறாங்க. "நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமா செஞ்சுகிட்டு இருக்க? இன்னும் 50 வருஷத்துக்கு மழை பெய்யாது. இப்படியே நீ போய் உழுதுகிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு உடனே அவரு வந்துட்டு பதில் சொல்றான் அந்த உழவன் வந்துட்டு, "நான் வந்துட்டு இப்படியே என்னோட கலப்பைய வந்துட்டு உழுகாமயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்னோட கலப்பை வந்துட்டு துருப்பிடிச்சு போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத வந்துட்டு பரந்தாமன் வந்துட்டு கேட்கிறாரு. அப்ப வந்துட்டு நம்ம சங்கம் வந்துட்டு இதே மாதிரி 50 வருஷத்துக்கு வச்சிருந்தோம்னா, நம்மளோட சங்குமே துருப்பிடிச்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாபத்தை எல்லாம் மறந்துட்டு அவர் என்ன செஞ்சிடுறாருன்னா, சங்கம் வந்துட்டு ஊதிடுறாரு. சங்கம் ஊதுனா என்ன ஆகும்? மழை பெஞ்சிரும். உடனே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எல்லாத்துக்குமே ஒரே சந்தோஷம். அப்ப இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதுவுமே வந்துட்டு முடியாதுங்கிற எதுவுமே கிடையவே கிடையாது. முடியும்னா அந்த உழவன் வந்துட்டு எவ்வளோ ஒரு மன எவ்வளோ அந்த உழவன் வந்துட்டு நம்பிக்கைய வந்துட்டு கைவிடவில்ல பாருங்க. அந்த உழவன் வந்துட்டு நம்பிக்கை வச்சதுனால தான் அந்த வானமும் அவனுக்கு வந்துட்டு வசப்பட்டுச்சு. அதே மாதிரி தாங்க நம்மளும் வந்துட்டு நம்ம நம்பிக்கைய என்னைக்குமே அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னுட்டு நம்ம எதுவுமே செய்யாம இருக்கவே கூடாது. நம்மளுக்கும் ஒரு நாள் வந்துட்டு அந்த நம்ம எந்த வேலை நம்ம புடிச்சு செய்றோமோ, அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு வசப்படும்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அந்த வானமும் உங்களுக்கு வசப்படும். இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி